Hello friends, welcome to Sandhya's Tailoring World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசைன் ப்ளவுஸ் விண்டோ டைப் டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணனும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டிட்ச் பண்ண போறோம். பாருங்க இந்த மாதிரி சாரி வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இது வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் அது ஒரு மாதிரி க்ரீனும் இல்லாமல் ஒரு ப்ளூவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு இதுதான் வந்து நான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதே தான் வந்து நான் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸாகவும் ஃபினிஷ் பண்ணி காமிக்க போகிறேன். ப்ளவுஸ் கலரில் வந்து எனக்கு கிளாத் வந்து அவ்வளோவா இல்லை, அதனால் இப்போ வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இதிலேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த அளவுக்கு வந்து நான் உள்ளே இருக்கிற கிளாத்லேருந்து வந்து எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த நெக்குக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக பைப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் நெக்கு பாருங்கள் நார்மலான அளவில் இருக்குது. இதை விட ஷோல்டர்லேருந்தே ஒரு 1.5 இன்ச்சு உள்ளேயே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணால் தான் நம்மளோட அந்த பேட்ச் ஒர்க் வந்து வரும். இப்போ நான் வந்து பைப்பிங்க்கும் கிளாத் எடுத்திருக்கேன், பேட்ச் ஒர்க்குக்கும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஆரஞ்சு கலர் கிளாத்தில் தான் வரும். இப்போ இந்த ரெண்டோட வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக் ரோப் டிசைன் வீடியோவும் பைப்பிங் வீடியோவும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் நான் இங்கே பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த லாங்காக இருக்கிற இந்த கிளாத் அப்படியே வந்து டபுளாக மடித்து போட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இது பாருங்கள், இது என்ன அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் நெக்கோட அளவை வந்து வரைஞ்சி அதை விட சுற்றியும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் இப்போ கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷீட்டில் தான் நம்ம அந்த பேட்ச் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌன் கலர் ஷீட்டில் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் நியூஸ் பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பைப்பிங்க்கு வந்து கட் பண்ணுறேன். பைப்பிங்க்கு ஒரு 1.5 இன்ச் வந்து நான் 1 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 இன்ச் எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ரோப்புக்குள்ளே இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லாங்காக அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணதை இந்த 2 இன்ச்சுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஷீட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷீட்டு வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுதான் வந்து என்னோடய ஒரிஜினல் நெக்கோட அளவு. இதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கிற பீஸை மெஷர் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கு அவுட்லைனில் ப்ளவுஸோட பீஸை வச்சு பைப்பிங் பண்ண போகிறேன். இதுதான் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைப்பிங் ப்ளஸ் இந்த நெக் ரோப் வந்து எப்படி திருப்புறதுங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை நான் இங்கே கொடுத்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இது புரியலன்னா அங்கே பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இது பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த ஷீட்லேயே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஷீட் இல்லாமல் பண்ணோம்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறிடும். அதனால் நம்ம வந்து நம்மளோட நெக்கை வந்து அழகாக இந்த ஷீட்லேயே கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம நெக்கில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை அப்படியே ஷீட்டில் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஷீட்டில் வந்து அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பைப்பிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஆரஞ்சு கலர் வந்து நம்ம வந்து உள்ளே பீஸ் கொடுக்கறதுனால அவுட்டரில் வந்து கொஞ்சமாக எங்கிட்ட கிளாத் இருந்தது, அதை வச்சு நான் வந்து அந்த பைப்பிங் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் பின்னாடி வைக்கிறது என்ன அப்படின்னா, நான் என்னோடய ஒரிஜினல் ப்ளவுஸோட நெக்கு பாருங்கள், நல்லா அகலமாக நல்லா இறக்கமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு சைடு 1 இன்ச்சும் கீழே இறக்கமும் 1 இன்ச்சு இறக்கி நான் கட் பண்ணி அதில் வந்து ஆரஞ்சு கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இந்த பேட்ச் வந்து நம்ம அதுக்கு மேலே வைக்க முடியும். அதனால தான் இப்போ வந்து அந்த ஒரிஜினல் பைப்பிங் கொடுத்துருக்குற ஷீட் இதில் வந்து நம்ம இந்த ஷீட்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்மளோட ஷீட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், நான் என்னோடய பேக் நெக்கில் வந்து பைப்பிங் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து அதுக்கு அடியில் தான் வந்து இந்த ஷீட்டை வந்து ஷீட்டோட எட்ஜை வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் செய்கிறது பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த ஷீட்டு ப்ளஸ் என்னோடய பேக் நெக்கு இந்த ரெண்டும் சேர்றப்ப தான் அந்த ஷோல்டரோட ஃபுல் லென்த் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். நம்ம ஒரிஜினல் ஷோல்ட்ரு வரைஞ்சிட்டு அதில் பாதியை வந்து நம்ம அந்த ஷீட் ஒர்க்கில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். மிச்சம் இருக்கிற ஷோல்ட்ரு மட்டும்தான் ஒரிஜினலாக அந்த கிளாத்லேயே இருக்குது.
இப்போ நம்ம அந்த கிளாத்தை வந்து ஃபுல் ஷோல்டர் கொண்டு வரதுக்காக அந்த ஷீட்டை வந்து நம்மளோட பேக் சைடு ஃபினிஷிங்கில் வந்து அட்டாச் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லென்த்தாக வந்து பேக் நெக்கு டபுள் பைப்பிங்கோட அட்டாச் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஆரஞ்சு கலர் பைப்பிங்கில் இருக்குது, மேலே இருக்கிற பைப்பிங் வந்து க்ரீன் கலர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எந்த ஷீட்டை வந்து அட்டாச் பண்ணனோ எல்லா ஸ்டிச்சிங்கும் முடித்ததுக்கப்புறம் அந்த ஷீட்டெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஜன்னல் வச்ச ப்ளவுஸுக்கு தான் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஜன்னல் வச்ச ப்ளவுஸை வந்து தனியாகவும் நம்ம வந்து ரோப்பில் அப்படியே அட்டாச் பண்ணலாம். ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக வரும், உங்களுக்கு அது ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷீட்டெல்லாம் ஃபுல்லாக பிரித்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இன்னுமே வந்து இதை நான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த க்ரீன் கலர் பைப்பிங்கை வந்து ஆரஞ்சுக்கு மேலே வச்சு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போடணும். அதுதான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி 2 லைன் பைப்பிங்கோடு அப்படியே நிறுத்தினாலும் இது வந்து ஒரு பேசிக் டிசைனாக உங்களுக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து டபுள் லைன் வந்து முடிச்சுட்டேன். ஒரிஜினல் கிளாத்தை வந்து நம்ம அந்த ஷீட்டோட அட்டாச் பண்ணதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இப்போ ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பைப்பிங் கீழே நம்ம ஆரஞ்சு பைப்பிங் கீழே வந்து நம்மளோட ஒரிஜினல் ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நான் வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி கோல்டன் லேஸ் வச்சு நான் வந்து ஃபைனல் டச் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. நம்மளோட அவுட்லைன் ப்ளஸ் அந்த நடுவில் இருக்கிற அந்த விண்டோ டைப்பில் வந்து அழகாக வந்து ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து ஃபினிஷ் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு டிசைனாக வந்து மாற்ற போகிறேன். நீங்கள் அப்படியே அந்த ஸ்ட்ரைப்ஸோட இந்த லேஸோட விட்டாலும் அது ஒரு டிசைனாக தான் இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறேன். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரியே நார்மல் ஊசி நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டியாக மடிப்பு வர மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு குட்டி ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி வந்து கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து சுருக்கம் வர மாதிரி நம்ம குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் அது பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதே இடத்துல அந்த சுருக்கத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பீட்ஸையும் வந்து கோர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த இடத்துலேருந்து அப்படியே திருப்பியும் ஸ்டார்டிங் ப்ளேஸ்க்கே கொண்டு போயிட்டு அதே ப்ளீட்ஸ் மேலே இன்னொரு தடவை வந்து அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணி நம்ம இழுத்தோன்னா ஒரு நாட் போட்ட மாதிரி அந்த இடத்துல பீட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். அந்த இடத்துலையே வந்து நம்ம ஃபுல்லாக நாட் போட்ட மாதிரி அந்த பீட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு நாட் வந்து பின்னாடி போட்டுட்டு ஸ்ட்ராங்காக நாட் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கண்டினியூஸாக நான் வந்து எல்லா செக்கையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து 4-5 ஸ்டெப்பு வந்து பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனில் வந்து ஒரு பைப்பிங் கொடுத்துருக்கேன் ஆரஞ்சு கலரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பேட்சில் வந்து ஒரு க்ரீன் கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன். நடுவில் வந்து ஃபுல்லாக அந்த பேச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃப்ளார் டிசைன் கொண்டு வந்துட்டு ஒரு பீட்ஸ் வச்சுருக்கேன். அது போக ஃபைனல் அவுட்லைனுக்கு வந்து ஒரு ஜரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 5 ஸ்டெப் வந்து இன்வால்வ் ஆகுது. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைனல் அவுட்லுக் வந்து கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்லேயே காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி அடுத்தடுத்து டிசைன் ப்ளவுஸ் வந்து போட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதை நான் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வந்து ரொம்பவுமே அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.